அவங்களுக்கு என்னென்ன வேலை? அவங்களுக்கு வேலை இல்லை, மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம், தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு, நாலு தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னைய மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த டூ வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க. அதனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாள். மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல.